அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மிகச்சிறந்த ஞானி ஒருவர் இயற்றிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பிலே அமைந்த சரியை கழற்றி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நூலிலே சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி என்றெல்லாம் தலைப்புகளை கொடுத்து கழற்றி என்றே சொல்லி வருகிறார். அதாவது அறியாமையை நீக்க வேண்டும் என்பதே இதன் குறிக்கோளாக இருக்கிறது. நீங்கள் இதுவரையிலும் கொண்டிருக்கக்கூடிய தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு தூய ஞானத்தை, கலப்படமில்லாத சுத்த ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே அறிவுரைகளாக இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. உண்மையான ஆனந்தம் எது? ஆனந்தத்தை தேடிய எல்லா உயிர்களும் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சின்னஞ்சிறிய பறவையிலிருந்து யானை ஈராக எல்லா சீவராசிகளும் ஆனந்தத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு பயணிக்கின்றன. துன்பத்தை, வேதனையை எந்த உயிரும் விரும்புவதில்லை. ஆனந்தம் 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 இந்த ஒன்றுதான் இலக்காக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆனந்தம் எது? அதை பற்றிய புரிதல் இருக்கிறதா? இந்த வினாவுக்கான விடை இன்றைய பாடற்பதிவிலே வர இருக்கிறது. இன்பே அறிவுக்கு இடம், புல் இணைந்தது போல் துன்பே அணுப்பொறுப்பாய் துக்கிக்கும் நன்குணத்தால் பேரின்புக்கு இச்சை பிறந்தது இனி கேள், உனக்கு பேரின்பம் தேடிப் பெறாய். பறவை காமத்தை பார்த்திருக்கிறோம். சின்னஞ்சிறிய பறவைகள் வேக வேகமாக இணை சேர்ந்து முட்டையிடுவதும் குஞ்சு பொரிப்பதும் இனப்பெருக்கம் செய்வதுமான காரியத்தை செய்கின்றன. சிட்டுக்குருவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய இனம் இருக்கின்றன. அவை வேக வேகமாக சில வினாடிகளுக்குள்ளாக சம்யோகத்தை முடித்து கொண்டுவிடும். சிட்டுக்குருவிக்கு அடர்ந்த காமம் எப்போதும் இருந்தபடியாகவே இருக்கும். அது பலமுறை தன் பெட்டையோடு இணை சேர்ந்தபடியாகவே இருக்கும். இதை குறிக்கும் விதமாகவே வேகமாக காமத்தை விருத்தி செய்யக்கூடிய மருந்துகளை விற்பவர்கள் சிட்டுக்குருவி லேகியம் என்கிற பெயரை சொல்லி விற்பதையும் கூட முன் நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். புல் என்பது பறவை. பறவை எப்படி அடுத்தடுத்து இணை சேர்கிறதோ அதுபோல ஆனந்தத்தை அடைவதற்காக அந்த பறவை மேற்கொண்ட அந்த எண்ணத்தைப் போல மனிதர்கள் தற்காலிகமாக வந்து போகக்கூடிய ஆனந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தற்காலிகமான அந்த ஆனந்தம் என்பது பிற்காலத்திலே மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். உண்மையான ஆனந்தம் என்பது அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டு, அறிவை கொண்டு ஆன்மாவை ஆராய்ந்து, அறிவை கொண்டு பராபரத்தை சிந்தித்து, அறிவை கொண்டு பராபரத்தை நோக்கி பயணித்து பெறக்கூடிய ஆனந்தம்தான் உண்மையான ஆனந்தமாக இருக்கும். அது பேரின்பம் என்றாகும். மற்ற இந்த உலகிலே புலன்கள் சார்ந்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே தற்காலிகமானவை. அவை முழுமையான இன்பத்தை தரக்கூடியவை அல்ல. பொதுவாக நாம் நம்மிலே பலர் இன்பச் சுற்றுலா சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். சுற்றுலா செல்கிறோம், பற்பல இடங்களை பார்க்கிறோம், இயற்கை வளங்களை பார்க்கிறோம், கடலை, ஏரியை, நதியை, மலையை, இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். அந்த ஒரு நாள் இரு நாள் ரசித்து வந்தான பிறகு மறுபடியும் நம்முடைய பழைய வீடு, பழைய கட்டில், பழைய வாகனங்கள், பழைய உணவு முறை, பழைய வேலை, இப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அந்த வெறும் 2 நாட்களிலே பெற்ற இன்பம் நிறைவான ஒன்றாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. ஏதோ அந்த 2 நாட்கள் மாத்திரம் ஆனந்தமயமாக இருந்துவிட்டால் மீதி இருக்கும் வாழ்நாளிலே மீதியான நாட்கள் எல்லாமே துன்பமான நாட்களாகவே இருக்கும். இது தற்காலிகமான இன்பம். இந்த இன்பத்திற்காக ஏராளமாக பொருள் செலவழிப்போர்கள் இருக்கிறார்கள். கோடை கொளுத்துகிறது, கொடைக்கானலுக்கோ அல்லது நீலகிரிக்கோ உதகமண்டலத்திற்கோ சென்று வர வேண்டும் என்று பயணிப்பவர்கள் இருக்கிறார்கள். பல ஆயிரம் பணத்தை செலவழித்து அங்கே சென்று குடில்களிலே தங்கி உல்லாச படகுச்சவாரி செய்து வந்து விடுகிறார்கள். அந்த 2 அல்லது 3 நாட்கள் வெப்பம் தணிந்த இடத்திலே இருந்து வந்துவிட்டால் மீதியான நாட்களிலே எல்லாம் வீட்டிலேதானே இருந்தாக வேண்டும். இங்கே இருக்கும் வெப்பத்தை அனுசரித்துத்தானே ஆக வேண்டும். ஆனாலும் கூட சுற்றுலா சென்று வந்ததால் ஒரு சிறிய இன்பம். இப்படி சின்ன சின்ன இன்பங்களுக்காக மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் உல்லாச பயணம் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தார் 10,000 ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10,000 ரூபாய் இருந்திருந்தால் அந்த மாதம் முழுவதற்கும் தேவையான சத்தான உணவுகளை வாங்கி உண்டிருக்க முடியும். ஏதோ சில நிமிடங்களுக்கு மாத்திரம் ஆனந்தத்தை தரக்கூடிய இன்பத்திற்காக
எவ்வளவோ மெனக்கடல்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை பற்றித்தான் இங்கே கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார். ஒரு பறவை எப்படி தற்காலிகமாக இணை சேர்வதிலே ஏற்படும் இன்பத்திற்கு மனத்தை செலவழிக்கிறதோ அதுபோல மனிதர்களும் தற்காலிகமான இன்பத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். உடல் கொண்டு செய்யக்கூடிய காரியங்களால் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இன்பத்தை உண்மை என்று கருதி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையை கேளுங்கள், இவற்றின் மூலமாக நீங்கள் இன்பத்தை பெற முடியாது. உங்கள் அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து எது நிம்மதி தரக்கூடியது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கோ மலைக்காட்டுக்கு சென்று அங்கே இருக்கும் ஒரு மரத்திலே அமர்ந்திருந்து சுனோதமாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு பறவையை பார்த்து ஆகா எத்தனை ஆனந்தம் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் வேப்ப மரத்திலோ ஆலமரத்திலோ புளிய மரத்திலோ அமர்ந்திருந்து தினசரியும் சுனாதமாக கூவிக்கொண்டிருக்கும் பறவையின் மீது உங்கள் மனம் செல்லவில்லை. என்ன காரணம்? அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்றுக்கு மதிப்பில்லை என்பதே இதன் பொருளாகிறது. நாம் நமக்குள்ளே இருந்து நம்மை ஒவ்வொரு வினாடியும் தேற்றிக் கொண்டும் நம்மை போற்றிக் கொண்டும் இருக்கக்கூடிய ஜீவனை பற்றி நமக்கு பெரிதாக புரிதல் இல்லை. எங்கோ சென்று சில வினாடிகளிலே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை உண்மை என்று கருதியிருக்கிறோம். இந்த மடமையை தள்ள வேண்டும் என்பதே கண்ணுடைய வள்ளலின் கூற்றாக இருக்கிறது. பேரின்பம் உன்னை பிரியாது, உன் உண்மை அகுது ஓர் இன்பமாய் விடயத்து ஓடு உதிப்பும், பேரின்ப அழிவிலே தோன்றும் அறிவும் அயலா மொழியும் இரண்டு இன்பமும். உண்மையான இன்பம் எது என்று கேட்டால் அது பேரின்பம் என்றாகும். ஆன்மாவை நோக்கி பயணித்து ஆன்மாவோடு இணக்கம் கொண்டு பராபரத்தை சந்தித்து பராபரத்தை சிந்தித்து பராபரத்தை வந்தித்து நீ செய்யக்கூடிய காரியங்கள் பேரின்பம். அது ஆன்மாவுக்கு இன்பம். மற்றுமொரு பிறவி எடுக்காமலும் எடுத்திருந்த இந்த பிறவியிலே ஓரளவு பிரகாசத்தை பெற்றுவிட்ட ஆன்மா ஆனந்தமயமாக சொரூப தேகத்தோடு இந்த உலகத்தை உலாவரக்கூடிய காரியத்தையும் கூட சாதித்து கொண்டு விட முடியும். உங்களுக்கு இந்த உலகம் சுனாதமாக இருக்கிறது. ஆனால் பசி, தாகம், தூக்கம் இவை உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. ஆனால் தேகத்திலிருந்து வெளிப்பட்டு சென்றாலும் யோகி ஒருவன் ஆன்மாவை பிரகாசப்படுத்தி கொண்டு விட்ட காரணத்தால் அடுத்த பிறவியை பெறாமல் தூய ஜோதி தேகத்தோடு இந்த உலகை வலம் வருகிறான். அப்போது அவனுக்கு நிச்சயமான ஆனந்தம் இருக்கிறது. உண்மையாகச் சொல்வதென்றால் அதுதான் ஆனந்தம். இந்த உடலை சுமந்து திரியும் போது பெறக்கூடிய தற்காலிகமான சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் உண்மையான ஆனந்தங்கள் இல்லை. இந்த இரண்டு இன்பத்தை பற்றியதான அடிப்படை புரிதலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எது உங்களுக்கு வேண்டும்? தற்காலிகமாக வலியும் வேதனையும் பசியும் தாகமும் தூக்கமும் கொண்டிருக்கும் இந்த ஆனந்தம் தேவையா? அல்லது இதையெல்லாம் கடந்து உண்மையாக இருந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தேவையா? உங்களுக்கு அந்த ஆனந்தம் தேவை என்றால் இந்த உடல் கொண்டு பார்த்திருக்கும் உலகத்தை பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு இன்பமாய் விடயத்து ஊடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய புலன்கள் சார்ந்த விடயங்கள் மூலமாக பெறப்படக்கூடிய ஆனந்தம் தற்காலிகமானது. அது அப்போது வந்து அப்போது மறைந்து விடக்கூடியதாக இருக்கும். ஆகாயத்தின் நடுவிலே கார்மேக கூட்டம் சூழ்ந்திருந்த போது வந்து மறையக்கூடிய மின்னல் கீற்றுக்களைப் போல அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செல்லக்கூடிய ஆனந்தங்களுக்காக நாம் எத்தனை இழந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்தால் நிச்சயமாக நமக்கு அது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தான் கொடுக்கும். உண்மையான ஆனந்தம், உண்மையான இன்பம் என்பது புறத்திலே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்கள் அகத்திலே இருக்கிறது என்று கண்ணுடைய வள்ளல் அறிவுறுத்துகிறார். விடயம் உதித்து நின்றுவிட்ட இடம் கீழ்மேல் இடைவிடாதே நிறைந்த இன்பம், தொடுவரோ தோன்றி அழிவதுவே துக்க சுகம், உன் உண்மை தோன்றா அடங்காச் சுகம். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ இந்த இரண்டுமே தோன்றி மறையக்கூடியதாக இருக்கிறது, தற்காலிகமாக வந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகாயத்தின் நடுவிலே அவ்வப்போது தோன்றி மறைந்த மின்னல் கீற்றைப் போல உங்கள் வாழ்க்கையிலே சுகம் துக்கம் ஆகிய இந்த இரண்டும் வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றன. முதியவர், மரண தருவாயை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முதியவர் ஒருவரை சந்தித்து அவருடைய வாழ்க்கை பற்றி கேட்டு பாருங்கள். வாழ்க்கையிலே வந்த சுகம் துக்கம் ஆகியவற்றை இப்போது நினைத்து பார்த்தாலும் ஏதோ மாயாஜாலமாக தோன்றுகிறது. எத்தனையோ வந்தது, எத்தனையோ போய்விட்டது, எத்தனையோ இன்பங்களையும் பார்த்திருக்கிறேன், துன்பங்களையும் பார்த்திருக்கிறேன், சடுதியிலே வந்து மறைந்து விட்டன. இதோ இப்போது நான் மரணதேவனின் வாயிலிலே காலை வைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்வாரே அல்லாது அந்த ஆனந்தத்தை மறுபடியும் அவரால் ஒரு வினாடியாவது மீட்டமைத்து உணர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. காரணம், அது அவ்வப்போது வந்து அவ்வப்போது மறைந்து விட்டது. எனவே உண்மையில்லாத இந்த உடல் சார்ந்த இந்த உலக இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த உடல் வலுவாக இருக்கும் போதே, திடமாக இருக்கும் போதே, நல்ல நிலையிலே இருக்கும் போதே உங்களுக்குள்ளே
ஆன்மீகம் என்கிற உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். இறைவன் அல்லது சீவன் என்று அழைக்கப்படக்கூடிய சிவனை சென்று சேருவதற்கான பாதையை திறக்க முயற்சி செய்யுங்கள். சத்குருமார்களை சரணடையுங்கள். புலன்கள் சார்ந்து உங்களுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த இன்பங்கள் பொய் என்பதை மனத்திற்கு சொல்லி புரியப்படுத்துங்கள். இடைவிடாது இன்பம் உங்களுக்கு வேண்டுமா? அப்போது உண்மையான ஆனந்தத்தை தரக்கூடிய மனதை ஜீவனோடு சேர்க்கும் காரியத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். தோன்றி மறையக்கூடிய இன்ப துன்பங்கள் கொண்ட இந்த உலக வாழ்க்கை உண்மை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான ஆனந்தம் வேண்டுமா? உங்களுக்குள்ளே தேடிப் பாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.